இப்போ நீங்க வீக் ஆகிட்டே போன ஆட்கள் மொத்தமாக மக்களினுடைய நன்மதிப்பை இழந்து விட்டு மீண்டும் ஒரு அணியாக சேர்ந்து வருகிறீர்கள். ஏற்கனவே நீங்க பிரிஞ்சு போய் போட்ட நாடகத்தை மக்கள் ஏற்கல. அதுதான் 2024 தேர்தல் களம் உணர்த்திய செய்தி. அதன் பிறகு நாங்க சொன்னதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்க சொன்னது நடக்கல. நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு காலம் பாஜகவோடு கூட்டணி இல்லை, பாஜக ஓடு கூட்டு வைத்துக் கொள்வது தற்கொலைக்கு சமம். இதெல்லாம் யாரு? அதிமுக காரங்க பேசுனது, அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் பேசுனது. நாங்க என்ன சொன்னோம்? இல்லங்க, இது ஒரு கள்ள உறவு. திட்டமிட்டு தேர்தல் களத்தில் இவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள். இவர்களுக்குள் உள்ளுக்குள் உறவு என்பது நிலையானதாக இருக்கிறது, அதை மாற்றவே முடியாது என்று நாம் சொன்னோம். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. நீங்க சொன்னது நடக்கலையே. அப்ப இன்னும் நன்மதிப்பை பெறுகிற இடத்திலிருந்து இன்னும் ஒரு 10 விழுக்காடு நீங்க பின்தங்கி போய் நிக்கிறீங்க. தேர்தல் களத்துல உங்களால வியூகங்களை வகுக்க முடியல. இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைகூலி என்கிற நிலையில் இருந்து பணியாற்றிய ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய வருத்தத்தை முதல் முறையா வெளிப்படுத்துறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல. எங்களை சந்திக்காம போனது எங்களுக்கு ரொம்ப சங்கடம், ஏன் எங்களை சந்திக்காம போனீங்க அப்படின்னு தன்னுடைய கண்ணீரை பத்திரிகையாளர்கள் வாயிலாக வெளிப்படுத்துறார். இன்னொரு பக்கத்துல டிடிவி தினகரன், உங்களை நம்பிதானே நான் நிக்கிறேன், என்னை இப்படி அனாதையாக்கிட்டீங்களே, நான் என்ன செய்ய போறேன் என்கிற ஒரு துணியில அவர் பேசுகிற காட்சியை பாக்குறோம். இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த கட்சியில அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பவர் பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கிற காட்சியை நாம பாக்குறோம். நீங்க வேற யார அணி சேர்க்க போறீங்க? எந்த அணியை கொண்டு பலமாக தேர்தல் களத்துல நீங்க நிக்க போறீங்க? ஆர்பி உதயகுமார் சொல்றாரு இல்லையா? சரி, ஆர்பி உதயகுமார் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு என்ன வியூகம் வச்சிருக்கிறார்? தர்க்க ரீதியான